ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பண்ணத்துக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு நிலக்கடலை சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 3 பல் பூண்டு சேர்த்து விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியை தாளித்ததை சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.